வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோல டிராகன் படத்துல இருந்து கத்துக்க வேண்டிய 3 விஷயம் என்னென்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1, ரெசிலன்ஸ். படத்தோட ஹீரோ டிராகன் கடைசியில அவர் பண்ண எல்லா தப்பையும் அக்செப்ட் பண்ணிட்டு 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே போச்சு அப்படின்னு உட்காராம திரும்ப ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்பாரு. இதுதான் ரெசிலன்ஸ். நாமளும் ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டா அந்த விஷயத்தை அப்படியே விடாம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கறதான் நாம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். இதுல 2வது விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப். படத்தோட ஹீரோயின் பல்லவிட்ட நான் உன்ன பார்க்க தான் சென்னை வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நேர்ல போறப்போ டிராகன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி எனக்கு உடனே கிஃப்ட் ஏதாவது ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் அந்த மிட் நைட்லயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் தேடி அலைஞ்சு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு கரெக்டா ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து நிற்பாங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ நாமளும் முடிஞ்ச அளவுக்கு டிராகன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேர்த்து வச்சுப்போம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னா இதுதான். நீ எவ்வளவு பெரிய ஆளாகி இருந்தாலும் தப்பான ரூட் மூலமா போய் ஜெயிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் கீழே விழுவ அப்படிங்கிறதுக்கு டிராகன் தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இது மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்னைக்குமே நேர்மையா எத்திக்கலான வழியில மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறது தான். அண்ட் கவிஞர் வாலி சொன்ன மாதிரி வெற்றிக்கு இருக்கிற ஒரே சீக்ரெட் என்னன்னா நேர்மை மட்டும்தான்.